இக்காட்சியில் நம் நாட்டிலும் வீட்டிலும் நம்மை ஆட்சி செய்ய வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டனர். எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தை மாணவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ராஜாவோடு அவர் கொண்டாடுவார். சகல புனிதர்கள் வானதூர்கள் மத்தியிலே அவர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி, அவர் இந்த மண்ணுலையிலே செய்த தான தர்மம் விசுவாச வளர்ச்சியினால்தான் இன்னைக்கு அவருடைய அடக்க திருப்பலியிலும் 1000 வந்தாங்க. இந்த பிறந்தநாள் திருப்பலியிலும் 1000 வந்து திருப்பலி விட்டு கொடுத்திருக்கிறாங்க. நன்றி செலுத்துவோம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். 90வது பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்று பேசிக்கொண்டதுதான். அவருக்கு இது ஒரு சில நாட்களுக்கு முன்பு தெரிய வந்தது. அவர்கள் எங்களிடமும் கூடாமல் மகளிடம் கூறியிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக வேண்டாமையா, லேசா கொண்டாடுதையா அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கிறார். அந்த நாள் இன்று வந்திருக்கிறது. ஆனால் அவர் இல்லை. அது ஒன்றுதான் வருத்தம். அந்த விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதா என்றால் அதுவும் முடியாத காரியமாக இருக்கிறது. ஐயா, என்றைக்கு எங்கள் குழந்தைகள் அவரை ஐயா என்று அழைக்க ஆரம்பித்தார்களோ அன்று முதல் நாங்களும் அவரை ஐயா என்று தான் அழைக்க ஆரம்பித்தோம். நேரில் கூப்பிட மாட்டோம். தம்பிக்கு போன் பண்ணோமா, ஐயா முள்ளிப்பாடியா கண்டுக்கலாம் அப்படின்னு கேட்பேன். ஐயா சாப்பிட்டாரா சாப்பிடலையான்னு கேட்பேன். எனவே அவர்களும் எங்களுக்கும் ஐயா தான். அதனால் தான் ஐயாவின் 90வது பிறந்த நாள் என்று கூறியிருக்கின்றோம். நான் இப்பொழுது கூறுவது சிறிய ஆரம்ப உரைதான். அவரை பற்றிய நினைவுகள் 1000 என் மனதில் இருக்கின்றது. அனைவரும் உறவினர்களாக இருப்பதால் அழுத்தம் கொள்ளாமல் சங்கடப்படாமல் எங்கள் அனைவருடைய மன குமுறல்களையும் கேட்டு செல்வீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த அடுத்து இந்த வாய்ப்பினை எனது தம்பி குழந்தைராஜ் அவர்களுக்கு அழைக்கின்றேன். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த ஐயாவின் 90வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் முதலில் வருக என்று வரவேற்று ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் எங்கள் அண்ணனை போலையோ என் தம்பியை போலையோ ஆசிரியர்கள் படிக்கல. நான் போய் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற அனுபவம் கிடையாது. இருந்தாலும் ஐயாவை பற்றி நான் இன்னைக்கு சொல்லலைன்னா அது ஒரு சிறப்பாக இருக்காது. ஐயா முள்ளிப்பாடியில் கரெக்டாக 90 வருஷத்துக்கு முன்னாடி 24/11/34 அன்னைக்கு பிறந்த
5ஆம் வகுப்பு வரை படித்தார். 5ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அவருடைய தந்தையாருக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்ததுனால அவரால் அதுக்கு மேலே வேலை செய்ய முடியல. அப்போ அவர் விவசாயம் செய்ய ஆரம்பித்தார். விவசாயத்தையும் விரும்பி செஞ்சார். கடின உழைப்பாளி, இரவு பகல் பார்க்க மாட்டார். அவரை நாங்கள் வீட்டில் பார்த்ததை விட வேலைத்தலங்களில் தான் அதிகம் பார்த்திருப்போம். அந்த உழைப்பைக்கு தந்த ஊதியம் கூட அவர் கிடைத்திருக்காது. ஆனாலும் விடாமுயற்சியோடு வெற்றிகரமாக அந்த வேலையை செய்து முடித்து விடுவார். எதற்காவது ஓய்வில் இருப்பார் என்று நாங்கள் நினைத்திருந்தால் இருக்கவே மாட்டார். அந்த அந்த நிகழ்வு என் தாயார் உயிரோடு இருக்கும் வரை அவர் அதே மாதிரி தான் வாழ்ந்தார். அவர் அதுவரை அந்த நமது இயேசு கிறிஸ்து மறைவு வாழ்க்கை என்று சொல்வது போல அவருக்கு தெரிந்ததெல்லாம் விவசாயம், உள்ளிப்பாடி. அது எந்த நல்ல விஷயங்களுக்கு போனாலும் அவர் போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் அதே முள்ளிப்பாடி கிராமத்தில் தான் வாழ்ந்தார். ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அவர் இந்த முள்ளிப்பாடியை விட்டு உறவினர் வீடுகளுக்கும் எங்கேயாவது நாங்கள் வெளியூர் சென்றால் கூட கூட்டி போயிருப்போம். மற்றபடி 90 வயசு ஒரே ஊரில் வாழ்ந்த அந்த மனிதர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். அத்தியாவசிய தேர்வு, உணவு, உடை, இருப்பிடம் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். அதை சொல்லவே முடியாது. ஒரு முனிவரை போல தான் வாழ்ந்தார். பிள்ளைகள் எல்லாம் வசதியா வந்துட்டாங்க. அப்ப கூட அவர் அதை ஒரு தண்ணி பொதுவாகவே நமக்குள்ளெல்லாம் ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், வயசு கூட குறையா, அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் பார்ப்போம். அவருக்கு அதை பார்க்கவே முடியாது. ஆண்களாக இருந்தால் ஐயாம்பார், ஐயா பொம்பளை பெண்களாக இருந்தாக்க அம்மாம்பார், சின்ன குழந்தைகளுக்கு ஐயான்னு கூப்பிடுவாரு. வயசானவங்களுக்கு மரியாதைக்கு பஞ்சமே இருக்காது. அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர் சிறந்த பக்திமான். ஒரு நாள் கூட அந்த இறைவற்றிலிருந்து விலகி செல்லவே மாட்டார். அந்த இறை பக்தினால்தான் அவர் கடைசி வரைக்கும் அவர் மரண தருவாயில் கூட பயப்படவே இல்லை. அவர் ஆளுநர்கள் எப்போதுமே அமைதியாக இருக்கிற மாதிரி உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள்லாம் வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. அவர் எங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாரு. இயேசு சொன்னது போல எவனொருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான்ற மாதிரி அந்த அந்த நல்ல குணங்கள் அவர் அந்த கடைசி வரைக்கும் கடைபிடிச்சார். அவர் என்னைய சொத்து சேர்த்து 4 பிள்ளைகள் இருந்தாங்க. 4 பிள்ளைகள் நல்லா வளர்த்தாங்க. 4 பிள்ளைகள் மட்டும் இல்லை, 4 மருமகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் என்னை விட எல்லாருமே சிறந்த குணங்களுக்கு சொந்தக்காரங்க. அந்த அது என்ன சொல்றதுன்னா, அவரை நீங்க மோட்சத்துக்கு போறீங்களா, உங்க குடும்பத்தோட இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் நான் என் குடும்பத்தோட தான் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அவர் நிச்சயமாக இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு அவருக்கு ஒரு சதவீதம் இல்லை, 0.001% கூட அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. நாங்கள் அவர் நாள் தான் பார்த்தோம். ஐயாங்கிற அந்த மரியாதையும் அந்த பாசமே எங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. கூட நான் என்ன விட்டா கூட என் தம்பி அவர் கூட இருப்பான். நான் எங்கேயாவது வெளியூர் போனா கூட யாராவது ஒருத்தர் அவர் பார்த்துட்டு தான் இருப்போம். அவர் என்னைக்காவது ஒரு நாள் நினைப்பார், பையன் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பார். அதுக்காகவே ஒரு நாளை ஒதுக்கி வச்சிருப்பேன். சண்டே மத்தியானம் ஐயா முன்னாடி உட்காந்து தான் சாப்பிடுறேன். ஆனா இப்ப சாப்பிட அந்த டேபிள் போயிட்டாலே தண்ணி ஞாபகம் நான் இது சாதாரணமா சொல்றதா நினைக்கிறேன். அந்த நினைவுகள் அதை பத்தி பிரச்சனை. கடைசியா அந்த 14 நாட்கள் அந்த நலமா மருத்துவமனையில் அவர் இருந்தது ஒரு விவிஐபி கூடிய ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம். ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியல.
இந்த நேரத்தில் நான் வந்துட்டு நல மருத்துவமனை மருத்துவர் என் உடன்பிறவா சகோதரர் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையை செலுத்த விரும்புகிறேன். அவர் வந்துட்டு எங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி என்ன வைத்தியம் பார்க்க முடியுமோ இந்த திண்டுக்கல் மாநகரத்தில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்கள் அனைவரையும் கூட்டிட்டு வந்தார். இரவு பகல் பார்க்காம கண் முழிச்சு பார்த்தாங்க. எவ்வளவோ முயன்றும் அது ஐயாவை காப்பாற்ற முடியல. அந்த கடைசி நிமிஷம் வந்துட்டு நாங்கள் பிள்ளைகள் 4 பேர் இருந்தோம், மருமகன் 4 பேர் இருந்தாங்க, வேற பிள்ளைங்க 4 பேர் இருந்தாங்க. அந்த சுமார் 10 மணிக்கு மேலே 11 மணிக்குள்ள ஐயா படுத்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம். அவர் வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என் தங்கச்சி அழுதுச்சு. அதுக்கு அதை நடக்கிறது அப்படின்னா அந்த சொல்லி முடிச்சுட்டு அவர் கையை ஏறி பிடிச்சிருந்தேன். ஒரு மாதிரி ஏதோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. என்னையா செய்யுது அப்படின்னு கேட்டேன். கண்ணு மட்டும் லேசா மங்குதே அப்படின்னாரு. கையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே கண்ணு மூடிட்டார். அவர் நேரா சொல்றது அந்த மோட்சம் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நிச்சயமா முன்னாடி வச்சுதான். அவர் வாழ்நாள் அவர் போய் பேசி நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமா சொல்ல முடியும், யாரையும் நான் அவர் போய் பேசி பார்த்ததே கிடையாது. மிகச்சிறந்த குணம்னு சொல்ல போனா சின்ன குழந்தையிலிருந்து அந்த வயசான யாரை பார்த்தாலும் மரியாதைகள் அவருக்கு தான் கற்றுக்கணும். நாங்கெல்லாம் வந்துட்டு ஊர்ல ஓரளவுக்கு மரியாதையா இருக்கிறது காரணம்னா அவங்க தான். அவங்க சொல்லி கொடுத்த மரியாதை. யாரையும் அவமரியாதையை பேச மாட்டோம், யாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டோம். முடிஞ்சா கூட இருப்போம், முடியலன்னா ஒதுக்கி நிற்போம். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்தாலும் அந்த சிம்பிளிசிட்டி, அந்த சிம்பிள் அவர் என்னைக்குமே தன்னை ஆடம்பரமா காட்டிக்கிறே மாட்டார். பிள்ளைங்க வீட்டுக்கு போனாலும் பிள்ளைங்க தான் முன்னிலைப்படுத்துறவரை அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க ஐயா அன்னைக்கு இறுதி சடங்கு இடையில ஒவ்வொரு நாளும் போய் கேட்பேன், என்னங்க ஐயா செய்யணும் அப்படின்னு கேட்பேன். யாரும் எல்லாருக்கும் தனியா போய் கேட்பேன். கடைசி அவர் சொன்னது வந்துட்டு எல்லாமே எனக்கு நிறைவா இருக்கு, எதுவும் தேவையில்லை, அந்த இறுதி சடங்குகளை சிறப்பாக செஞ்சு அப்படின்னு அந்த கடைசி நிமிஷத்துல 2 வரப்போகிறேன். ஒன்று வந்து நாங்களும் கூப்பிட்டேன், பையனை கூப்பிட சொன்னேன், நண்பர் ஜனகன். 2வது என் தம்பி ஜோசப் ராஜ். லேட் நைட் ஆயிடுச்சு, எப்படா அடுத்த நாள் நம்ம இதை நல்ல முறையில் செய்யணுன்றதுக்காக தயங்கி நின்னப்ப அடுத்த நாள் வச்சுக்கலாமா அன்னைக்கா நினைக்கும் போது தம்பி தான் ஜோசப் ராஜ் தான் சொன்னாங்க, அன்னை 1 மணி வரைக்கும் நம்ம பேப்பரில் விளம்பரம் கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்க. நண்பர் உரைகள் கொடுத்தது வந்து நான் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் அவர் செஞ்சார். நான் அதுக்கப்புறம் யாருக்குமே அதை சொல்லலை. நண்பரை காலையிலிருந்து இரவு வரை கூடயே இருந்து அது கடமைகளெல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உறவினர்களும் கூடயே இருந்தாங்க. அந்த எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர் வாழ்ந்த கடைசி நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு செலுத்த பிடிச்சோ ஒரு கம்பு பிடிச்ச நடந்ததில்லை. 100 ஆண்டுகள் நிச்சயமா வாழ்நாள் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த பாக்கி எங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவருக்கும் கொடுத்து வைக்கல. இருந்தாலும் ஐயா எங்க இல்லத்தில் இல்லாட்டி உள்ளத்தில் இருக்கிறார். 1000 ஆண்டுகள் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை எங்களோட இருப்பார். தம்பி குழந்தைராஜுக்கு மேடை பேச்சு பேச வராது நம்புகிறீர்கள் நீங்கள்? உண்மைதானா? வசித்து பாருங்கள். அடுத்தபடியாக ஐயா என்று அழைத்தவர்கள் இருக்கிறார்கள். பாட்டா என அழைத்த
14 பேர் தற்பொழுது இருக்கிறார்கள். இருந்தாலும் அதில் ஒரு சிலர் இங்கு வந்து அவர்களுடைய பாட்டாவை பற்றி பேசுவார். முதலில் என்கரேஜிங் ஆர்டர்ல போறோம். யாரு ரொம்ப லோயஸ்ட் பாட்டா கொண்டு போயிருக்கோ அவர்களை வருமாறு அன்புடன் நினைக்கின்றேன். லிஸ்ட் வாங்கி வச்சிருக்கிறோம். பிறந்து ஒரு மாதம் ஆகக்கூடிய ஒரு பேர் இருக்கின்றான். அதற்கு அடுத்தபடியாக மேத்யூ மேலன் இருக்கிறார், லிபின் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக Next. I love you, good Tata. I miss you. Happy birthday. Happy birthday, Tata. Miss you. I love you. பாட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த முருங்கை குச்சி இருந்துச்சுன்னா நான் அந்த பாட்டா கிட்ட கொடுப்பேன். அவர் கத்தி மாதிரி செஞ்சு தருவார். Love you. லவ் யூ பாட்டா. Happy birthday, Tata. I love you, Tata. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். Happy birthday, Ayya. ஹாப்பி பர்த்டே ஐயா. Pata. Okay, next. பாட்டா எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்ப வரீங்களோ அப்ப நாங்க தாயக்கட்டையை தேடி வைப்போம். அப்படி காணானா நீங்க அந்த படத்து வரைய வைப்பீங்க. அப்புறமேல் வரைஞ்சோடனே உங்களுக்கு கூட விளையாட வந்தா ராத்திரி ஆயிடுச்சு வேணான்பீங்க. சில சமயம் எக்ஸாம் அப்போ வந்துடுவீங்க. அதனால தாத்தா திட்டுவாங்க, நீங்க படிக்க போங்க அப்புறமேல் விளையாடலான்பீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தா விளையாடுவோம். அப்போ ஒரு நாள் நான் அவங்க கூட விளையாடும் போது நான் தோக்குற நிலைமையில இருந்தேன். அதனால அந்த ஆட்டத்தையே கழிச்சு விட்டு போயிட்டேன். அதான் அவங்க கூட கடைசியா விளையாண்ட ஆட்டம். அப்புறமேல உங்க கூட விளையாடலான்னு ஆவலா இருந்தேன். ஹாப்பி பர்த்டே பாட்டா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. பாட்டா எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும். அவர் மாதிரி எனக்கும் கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னைய மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் பார்க்க கூட்டிட்டு போவார். ஐ லவ் யூ தாத்தா. எனக்கு எங்க பாட்டாவை ரொம்ப பிடிக்கும். பாட்டா இறந்ததை என்னால நம்பவே முடியல, அதோட ஏத்துக்கொள்ளவும் முடியல. பாட்டா எங்களுக்கெல்லாம் பொன்வெண்டு பிடிச்சி தருவாங்க. பாட்டா எங்க கூட தாயா விளையாடுவாங்க. தாயா விளையாடுறதுல அவங்க சூப்பரா விளையாடுவாங்க. அவங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க நிறைய இது. கடைசியா லியாம் சொன்ன மாதிரி நானும் பாட்டாவும் விளையாண்டுட்டு இருந்தோம். லியாமும் விளையாண்டான். அப்ப அவன் தோத்து போகும்போது களைச்சுட்டு போயிட்டான். அப்ப பாட்டா என்ன சொன்னாங்கன்னா, சின்ன நாட்டமுக்கு என்ன ரோக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க. பாட்டா நாங்க வந்து கிறிஸ் சைல்டு விளையாடுவோம். அப்ப பாட்டா வந்தாங்க. பாட்டா உங்களோட கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். பாட்டா சொன்னாங்க, உங்க தாத்தா பிறந்த போது நான் ஏன் பிறந்தாய் மகனே என்று பாடினேன். அப்ப எங்க அம்மா, என்னடா தவம் இருந்து பெற்ற பிள்ளைய நீ என்ன இப்படி பாடுற அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு எங்கள்ட்ட சொன்னாங்க. நாங்க அதோட அந்த பாட்டை பாட சொன்னோம். சூப்பரா பாடினாங்க. சாமி பாட்டையும் சூப்பரா பாட்டா பாடினாங்க. நாங்க வந்து எக்ஸாம் அப்போதான் பாட்டா வருவாங்க வையம்பட்டிக்கு. அப்ப எக்ஸாம் அப்போ சிலுவை வாங்க போகும்போது பாட்டா என் கொள்ளு பேத்தியும் பேரனும் நல்லா படிச்சு ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு எக்ஸாம் எழுத போவோம். இப்போ எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு சோஷியல் கொஞ்சம் பிடிக்காது. அதனால அதில் கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் வாங்குவேன். இந்த முறை பாட்டாவை நான் மனசுல நினைச்சிட்டு நான் நல்லா எழுதியிருக்கேன். பாட்டா நீங்க வந்து பிளஸிங் சொல்லும் போது கொள்ளு பேத்தியும் பேரனும் நல்லா படிச்சு ஃபர்ஸ்டா வரணுங்கிறத என்னால மறக்கவே முடியாது. ஹாப்பி பர்த்டே பாட்டா. நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம். இந்த இறைவனுடைய வாக்கு கேட்க எங்க அப்பாவோட 90 ஆண்டுல அவரு உழைப்பு 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 இந்த உழைப்பை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. அவரோட 90 ஆண்டுகள்ல 61 ஆண்டு நான் அவரோட பயணித்திருக்கின்றேன்.
குழந்தை பருவத்தில் அவரை பற்றிய என்னுடைய அனுபவங்களை சின்ன சில விஷயங்கள் எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஐயாவோட எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி ஒன்று ரெண்டு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் காலையில் கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் தான் எங்கள் ஐயாவே பார்க்க முடியும். பகல் முழுவதும் தோட்டத்தில் இருப்பார், எங்கள் வேலையில் இருப்பார். சாயந்தரம் வந்தோடனே சாப்பிட்டோடனே இரவு முழுவதும் தோட்டத்தில் இருக்க காட்டில் இருக்கின்ற ஆடுகளை பார்க்கறதுக்காக நைட்டு ஃபுல்லும் போயிடுவார். திரும்ப காலையில் நாங்கள் பார்க்கவே மாட்டோம், திரும்ப தோட்டத்துக்கு போயிடுவார். அவரை பார்ப்பது என்பது மிக குறைந்த நேரம் தான், காலையிலும் சாயந்தரம் மட்டும்தான். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய இதில் வந்து நான் மகிழ்ச்சியாக இருந்தது பல நேரங்களில். நாங்கள் மாட்டு வண்டியில் முள்ளிப்பாடியிலேருந்து பஞ்சம்பட்டிக்கு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து போனது அது ரொம்ப மகிழ்ச்சியான காலம். காலையிலேருந்து அவரோட மாட்டு வண்டியிலே போய் பஞ்சம்பட்டிக்கு திருவிழாவுக்கு சில விஷயங்களுக்கு போயிட்டு வரும்போது அவரோட பல மணி நேரம் அந்த நேரத்தில் செலவிட்டு இருக்கோம். காட்டில் ஒரே ஒரு பனைமரம் இருக்கான், மாட்டு வண்டியில் எங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் பனைமரத்தில் நொங்கு வெட்டி அங்கேயே சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியோடு வருவோம். அது வந்து இன்னைக்கு என் மனசில் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அது நான் வேளாங்கண்ணிக்கு போகும்போது ரயிலில் ஏற போகும்போது எல்லாரும் போகும்போது இடம் பிடிக்கிறதுக்காக ஜன்னல் வழியாக தூக்கி என்னை உள்ள போட்டு அங்கே இடம் பிடிச்சி உட்காந்து அவரோட பயணம் செஞ்சது இன்னும் என் வாழ்க்கையில் என் மனதில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. சிறப்பாக அவரோட நான் தோட்டத்தில் ஏறு மாடுகளோடு பல மணி நேரம் சேர்ந்து உழுதுருக்கேன் சின்ன வயசில். அதுவும் சிறப்பாக அந்த காலத்துலலாம் தண்ணீர் இறைப்பதற்காக கிணற்றுல வந்து மாடுகளை வச்சு தண்ணீர் இறைப்பாங்க. அதில் அவர் முன்னாடி இறைச்சிக்கிட்டு இருப்பாரு, பின்னாடி அந்த கைத்துல உட்காந்து அவரோட சேர்ந்து பின்னாடி உட்காந்து போறதுல மிகுந்த சந்தோஷமா அந்த இளமை காலத்துல இருந்திருக்கிறேன். ஒரு முறை நாங்கள் அப்படிதான் ஒரு இடத்துல தண்ணி நான் இருக்கும்போது நானும் அந்த ஒரு தண்ணியை இறக்கிறேன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார், சரி இறன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தள்ளி நின்றுட்டு இருந்தார். நான் அந்த மாட்டை ஓட்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த அதில் இருக்க அந்த உருளை உடைச்சு அந்த எல்லாரும் மொத்தமாக என்னையோடு சேர்ந்து அந்த மாட்டோட இழுத்து இந்த கிணத்துக்குள்ள இழுத்து போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மிக வேகமாக ஓடி வந்து அந்த கைத்தை பிடிச்சி இழுத்து எல்லாரையும் நிப்பாட்டி அதை வந்து என்னை வந்து இது பண்ணாரு. உண்மையிலே அது இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இது பக்கத்தில் எங்கள் ஆயாவும் இருந்து அதை பார்த்துட்டு இருந்து அவங்களும் வேகமாக ஓடி வந்து எங்களோட இருந்து அந்த இது பண்ணாங்க. இன்னும் ஐயா பற்றி அதனோட இருந்து இன்னும் மனசுல ரொம்ப அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. ஐயா வந்து நல்லா பாடுவார், அது நிறைய பேருக்கு தெரியும். அது மாதிரி சின்ன வயசுல நாடகத்துலாம் நடிச்சிருக்கேன்னு என்ன சொல்லியிருக்காரு. அதனால தானே என்னமோ நாங்களும் நானும் என் தங்கையெல்லாம் வந்து ஆலயத்தில் பாடுவதும் அது மாதிரி நாடகத்தில் நடிப்பதும் எங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சேன்னு நிச்சயம் நினைச்சு பார்க்குறேன். அம்மா இறந்த பிறகுதான் அப்பாவோட பாசம் வந்து எங்களுக்கு வந்து பல மடங்கு கிடைச்சிச்சு. நாங்கள் முள்ளிப்பாடிக்கு வர்றோம்னா அங்கே ரெடியாக அவரோடு காத்துட்டு இருப்பாரு, எப்படா வரணும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாரு. அவர் வந்து எங்களை சங்கடப்படாம எல்லா விஷயங்களை பற்றியும் மனசுல இருக்க இளத்தை பற்றி என்கிட்ட பேசுவாரு. எதையுமே மறைச்சு பேச மாட்டாரு. எல்லா மகன்கள் மருமகளோட அன்பாக பழகுவாரு. ஒருவரை பற்றி மற்றவங்கள்ட்ட எந்த குறையுமே சொல்ல மாட்டார். அது அவருக்கு மிகப்பெரிய பலம். மனசுக்கு ஏதாவது குறையாகப்பட்டால் என்ன செய்வார்னா அமைதியாக இருந்துட்டு போயிடுவாரு. அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாரு. கிறிஸ்துமஸ், நியூ இயர் அந்த நாள்லாம் எங்களோட குடும்பத்தோட வந்து ஆலயத்துக்கு வருவது, கேக் வெட்டி சாப்பிடுவது, இப்படி எல்லாத்தோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா எங்களோட நெருக்கமாக இருப்பாரு. கடந்த ஓராண்டாக நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்த போது பல மணி நேரம் ஐயாவும் நானும் பேசி உணர்வுகளையும் பல விஷயங்களையும் பேசி பகிர இந்த வாய்ப்பை தந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்றேன். இன்னும் ஐயா பற்றி எவ்வளவோ பேசிக்கிட்டே போகலாம். கடந்த 15 நாட்களாக அவரை காப்பாற்ற நாங்கள் எவ்வளவு முயன்ற போதும் இறைவன் அவரை வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக அழைத்து கொண்டார். எல்லா மகன்கள், மருமகன்கள், மருமகன், பேரன், பேத்திகள் சூழ்ந்து நிற்க கடைசி நிமிடத்துல எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு கை கூப்பிட்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்து அமைதியாக எங்களை விட்டு அவர் பிரிந்து சென்றார். அது நினைச்சா எங்கள் இதயம் இன்னைக்கு ரணமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா கடினமாக உழைத்து மற்றவர்களுக்கு கெடுதல் ஏதும் செய்யாமல் பகைமை பாராட்டாமல் குடும்பத்தின் வாரிசுகளுக்கு நற்செல்வங்களை சேர்த்து இன்றும் எங்களுக்காக இறைவனும் வேண்டும். ஐயாவிற்கும் அம்மா, ஆயி, அப்பன் அனைவரின் ஆன்மாவும் இறைவனை இழைப்பார வேண்டுகிறோம். இங்கு வந்திருந்து ஐயாவுக்காக இந்த நிகழ்விலே 90வது பிறந்த நாளிலே கலந்து கொண்ட உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி.
குழந்தைகளுக்கு அப்புறம் பெண் குழந்தையா பிறந்த எனக்கு எங்க அப்பா ராணின்னு பேர் வச்சு மகாராணியா வளர்த்தாரு. அவர் என்னை அடிச்சதே இல்லை, மற்றவங்களை அடிக்க விட்டதும் இல்லை. எங்க அப்பா எனக்கு அப்பா இல்லை, அவர் எனக்கு கடவுள். எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பரிசா பொண்ணையோ பொருளையோ எங்க அப்பாவுக்கு என்னால் கொடுக்க முடியாது. அவரை பத்தி நான் எழுதிய ஒரு சில வரிகளை எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் பரிசா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க அப்பாவை நாங்க அப்பான்னு கூப்பிட மாட்டோம், அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஆனா நான் இன்னைக்கு எங்க அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிட போறேன். அவருக்கு தெரியும் நான் அவரைத்தான் கூப்பிடுறேன்னு. அப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா, ஆயா உன்னை ஆசையோடு பெற்றெடுத்த நாள். நம் குடும்பத்தின் ஆணிவேராக நீ உருவெடுத்த நாள். அப்பா, உன்னை எங்கள் தந்தையாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அப்பா, என் கண்ணுக்கு நேராய் வாழ்ந்த சாமி நீ, கண்ணாக என்னை காத்த சாமி நீ, எங்கள் பெயர்களின் முன்னால் அமர்ந்திருக்கும் ஆரோக்கிய சாமி நீ. அப்பா, உன் நற்குணங்களை நான் என்னவென்று சொல்லுவேன். அமைதியின் உருவம் நீ, அன்பின் ஊற்று நீ, ஆர்ப்பாட்டம் இல்லா அற்புதம் நீ. அப்பா, பாசத்தின் பிறப்பிடம் நீ, படிக்காத மேதை நீ. அப்பா, உழைப்பு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உழைப்பின் சிகரம் நீ. அப்பா, மனிதருள் மாணிக்கம் நீ. அப்பா, உன்னோடு நான் வாழ்ந்த நாட்கள் பொற்காலம். அப்பா, நான் குழந்தையாக இருந்த பொழுது நீ சொன்ன பூனைக்குட்டி கதையை மறப்பேனா? அப்பா, பள்ளி பருவத்திலே என்னை சைக்கிளில் அமர வைத்து பக்கத்து ஊர் திருவிழாவிற்கு அழைத்து சென்றதை மறப்பேனா? அப்பா, கல்லூரியில் இருந்து நான் தாமதமாக வரும் பொழுதெல்லாம் மணிக்கணக்காய் ரோட்டில் காத்திருந்து என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றதை மறப்பேனா? அப்பா, ஒவ்வொரு வருடமும் குளத்திற்கு மீன் பிடிக்க நீ சென்ற பொழுதெல்லாம் என்னை வேடிக்கை பார்க்க அழைத்து சென்றதை மறப்பேனா? அப்பா, என்னை நான் மறக்கும் வரை உன்னை நான் மறக்க மாட்டேன். அப்பா, பாசம் உலாவிய உன் கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய உன் கைகளும் எங்கே, தேசம் அளாவிய உன் கால்களும் எங்கே என்று என் கண்களும் மனமும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த வையகம் இருக்கும் வரை வான் தொடும் தூரம் உன் புகழ் புகழட்டும். அப்பா, உன்னோடு வாழ்ந்த நாட்களை நினைத்துக் கொண்டும் அடுத்த பிறப்பிலும் உன்னோடு வாழ்வேன் என்ற நம்பிக்கையிலும் உன் அன்பு மகள். அப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. செல்ல பேத்தி அப்படின்னு தாத்தானாலே அன்கண்டிஷனல் அன்பு, பாசம், அக்கறை கொடுக்குறவரு. சின்ன வயசுலேருந்தே எங்களை ரொம்ப சந்தோஷமா பாசமா பார்த்துக்குவாங்க. ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு தாத்தா கூட. தாத்தா மாட்டு வண்டியில கூட்டிட்டு போனது, இழந்த பொடி வாங்கி கொடுத்தது, தாயம் விளையாண்டது, தாத்தா அக்கா நான் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது. நான் காலேஜ்ல திரும்பி வரும்போது என்னை ரயில்வே ஸ்டேஷன்ல பொக்கே கொடுத்து ரிசீவ் பண்ணது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் மெமரிஸ் இருக்கு. நான் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்னொருத்தவங்களுக்கு அன்பு காட்டுறது, எப்படி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவோ ஒரு ட்ரபுளாவோ இருந்துடக்கூடாது, தான் வார்த்தையில கூட இன்னொருத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு பார்த்து இருந்தது. தாத்தா எப்பயுமே ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்க. எப்பயுமே ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணுவாங்க. தாத்தாக்கு அவங்களோட வீடு, அவங்களோட இடம், ரூம், பிளேஸ், பேக் எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சுக்குவாங்க. தாத்தாக்கு வீடை அழகாக வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கேண்டில்ஸ், பூ அப்படின்னு டெக்கரேட் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவரோட லெகசியில் நான் பிறந்ததுக்கு.
அவருக்கு பிடிச்ச எல்லாருமே இங்கே தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக அவரும் இங்கே தான் இருப்பார். லவ் யூ தாத்தா. உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் இருக்கும். உங்கள் முன்னே நான் சமர்ப்பிக்கின்றேன். இது ஜெரால்டினுடைய கடிதம். என்னுடைய தாத்தா கடவுள் பக்தியுள்ள சந்தோஷமான ஒரு டவுன் டு எர்த் பர்சன். அவரை பற்றி அவர் அதிகம் கவலைப்பட்டதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான ஒரு உதவியையும் உந்துதலையும் தந்தவர். அவருடைய இடத்தில் யாரையும் என்னால் வைத்து பார்க்க முடியாது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு பொக்கிஷமாக அவரை நினைப்பேன், கருதுகின்றேன். நாம் ஒரு சிலரிடம்தான் மனந்திருந்து பேச முடியும். அப்படிப்பட்டவர்களில் என்னுடைய தாத்தாவும் ஒருவர். அவர் விரும்பியவர்களுக்காக அடிக்கடி ஜெபம் செய்தார். தன்னுடைய 85 வயதிலும் எனக்காக உண்ணாவிரதம் இருந்து எனக்கு ஒரு பையன் பிறக்க வேண்டும் என்ற ஜெபித்த மனிதரை போல் இனிமேல் யாரும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட தாத்தாவை பெற்ற நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி. என்னுடைய கசின்ஸ்கள் போல நானும் என்னுடைய குழந்தை பருவத்தை அவருடன் அடிக்கடி நினைவு கூறுகின்றேன். இரவில் அவர் அடிக்கடி ஜெபமாலை சொல்வார். வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்தது அவருடைய இந்த ஜெபமாலை பயணம். நான் குழந்தையாய் இருந்தபோது அவர் சொன்ன அந்த சிலப்பதிகாரம் கதை அடிக்கடி எனக்கு வந்து செல்லும். அக்கதையை நான் இன்றும் நினைவு கூறுகிறேன். அப்படியே அவர் சொன்னது போல அவர் ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து அப்படியே நிறுத்தாமல் குடித்து முடித்து விடுவார். அதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். முள்ளிப்பாடி செல்லும் போதெல்லாம் மாங்காய்களையும் இளநீரையும் எனக்காக தயாராக வைத்திருப்பார். நான் சென்னையில் இருந்த பொழுது, படித்துக் கொண்டிருந்த போது, கல்லூரியில் இருந்து திரும்பும் பொழுது தினமும் பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து என்னை வீட்டிற்கு அழைத்து செல்வார். நான் எதையும் கூறாமல் என் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய சில கருத்துக்களை நான் உங்களிடம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். முள்ளிப்பாடியில் ரத்தன் டாட்டா இல்லை, அவர் ரத்தினமானவர். அவர் நமக்கெல்லாம் டாட்டா காட்டி சென்று விட்டார். எம் ஆரோக்கியசாமி ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரர். அவர் இன்று தன்னுடைய ஆரோக்கியத்தையே இழந்து நம்மை எல்லாம் தவிக்க விட்டு சென்று விட்டார். அவர் என்ன மனநிலையோடு இருந்தார் என்ற 5 நபர்களை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலில் அவருடைய மனைவி, இரண்டாவது அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மூன்றாவதாக தன்னை கவனித்துக் கொண்ட ஆரோக்கியமால், நான்காவதாக என்னிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்கின்ற ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் தெரிவிக்கின்றேன். தன் மனைவி புஷ்பம் இறந்த பின் அவர் உண்மையிலேயே வாடிய மலரை போல் சில ஆண்டுகள் வாடினார். சில ஆண்டுகள் தலைவி புஷ்பத்தை ஆண்டவர் அருகில் வைத்து அவர் அழகு பார்த்தார். நான் தலைவி கிட்ட வேண்டியிருக்கேன், அது நிச்சயம் நடக்கும்னு அடிக்கடி சொல்லுவார். அவர் மனைவியை ஆண்டவரிடம் பரிந்து பேசும் அன்னை போல புகழ்ந்தவர். பிள்ளைகளிடமும் பேரப்பிள்ளைகளிடமும் அன்பாக பேசும் பாசமிகு அப்பா, ஐயா மற்றும் தாத்தா. தன் பேரப்பிள்ளை அடுத்த பேரப்பிள்ளை என்று பார்க்க மாட்டார். எந்த பேரப்பிள்ளைகளையும் தன் பேரப்பிள்ளைகளைப் போல பாகுபாடு காட்டாமல் கொஞ்சக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவர். ஏதாவது உணவு மிச்சப்பட்டு விட்டால் அதை ஏழை எளியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏழை பங்காளர். ஏழை வலைகள்லாம் சாப்பிட்டு போட்டுப்பா, கொடுக்கலாம்ப்பா என்று அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு அற்புதம் உள்ளம் கொண்டவர் அவர். முள்ளிப்பாடியிலே தன்னை இருந்த போதெல்லாம் தன்னை கவனித்துக் கொண்ட ஆரோக்கியமாரிடம் ஏதும் குறை சொல்ல மாட்டார். குறையே கண்டாலும் அதை அன்பாக நீக்க முயற்சியை செய்வார். என்னை பொறுத்த மட்டில் அவர் மாமாவாக மட்டுமல்ல, அப்பாவாக இருந்தார். ஊருக்கு சென்று விட்டால் என்ன வேண்டும் என்று சொல்லுங்க, நான் உடனே ரெடி பண்றேன் என்று அன்பாக அழைக்கக்கூடியவர். அவர் பாசமாக கூறுவார். அவர் என்னிடம் மனமிட்டு பேசிய பல கதைகள் உண்டு. அவைகள் என்றும் கதைகளாகவே இருக்கட்டும். நன்றி. எனக்கு வானம் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி சப்பரம் கோயில போய் நிற்கும் போது எங்க ஐயா என்னை கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. மாட்டு வண்டியில எங்களை கூட்டிட்டு போவாங்க. எங்க ஐயா ஆடினால் எல்லா வேலையும் செய்வாங்க. விவசாயம் மட்டும் இல்ல, எலக்ட்ரிக் இது ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், மோட்டர் எதுவும் ரிப்பேர்னா எங்க ஐயாவே செஞ்சுருவாங்க.
எங்க அப்பாவுக்கு எங்க ஐயாட்ட இருந்து தான் அந்த இது வந்திருக்குங்கிறத நாங்க நிறைய நாள் பார்த்துருக்கோம். எங்க அப்பா சாப்பிடும்போது ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது நம்ம ஐயா கஷ்டப்பட்டு உழைச்சு நம்மளுக்கு கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட எங்க ஐயா எங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு புளி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. இந்த தடவை கூட பேத்தி உன்னோட பங்கு உங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது கூட எங்க அம்மா ஐயாவுக்கு ஒரு நோட்டை வாங்கி கொடுத்து, மாமா இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஃபுல்லா எழுதுங்க, உங்க பேத்தி பாஸ் பண்ணணும், அது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க போல. எங்க ஐயா நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அந்த நோட்டை காமிச்சு, பேத்தி நான் உனக்கு ஃபுல் நோட்லயும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எழுதி வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவ, பயப்படாம இருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல 100 பேத்துல 15 பேர் மட்டும்தான் பாஸ், அதுல நானும் ஒருத்தி. எங்க ஐயா மட்டும்தான் என்னோட வீட்டுல பூலாம்பட்டியில வந்து என் கூட தங்கி இருக்காங்க. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வந்துடுவாங்க. ஐயாவுக்கு இந்த லங் ப்ராப்ளம் வந்த பிறகு தூசி ஐயாவுக்கு சேராதுன்னு நான் திருவிழாவுக்கு ஒரு வருஷம் கூப்பிடல. எங்க ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் போன வருஷம் திருவிழாவுக்கு கூப்பிட்டப்ப முள்ளிப்பாடியில ஐயாவுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அதனால வர முடியல. கருமணம் திருவிழாவுக்கு வந்தாங்க. என் பிள்ளைங்க ஐயா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஐயா எப்போ வருவாங்கன்னு என் பிள்ளைங்க ஆசையா இருப்பாங்க. என் பிள்ளைங்க ஐயாட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்பாங்க, விளையாடுவாங்க. போன தடவை வந்தப்ப பாட்டா எப்பயுமே எக்ஸாம் டைம்லயே வராங்க, அடுத்த தடவை எக்ஸாம் இல்லாதப்ப வரணும்னு சொன்னாங்க. உடனே ஐயாவும் சரியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஐயா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாங்க. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. எங்க ஐயா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணாலும் கோபப்படாம, பேத்தி என்ன போனை ரொம்ப நாளா பண்ணல, எப்படி இருக்கியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. நான் எப்பயும் ஹாஸ்பிட்டல்ல ஓபி பார்க்கும் போது யாரும் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். ஆனா நான் எங்க ஐயா ஃபோன் பண்ணா மட்டும் பேஷண்ட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்டுட்டு போனை எடுத்துடுவேன். ஏன்னா எங்க ஐயா போனை எடுக்காம விட்டு அதுக்கப்புறம் நான் பிஸியா இருந்தேன்னு சொன்னா எங்க ஐயா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க ஐயா எப்பயுமே யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யாரையும் தொந்தரவு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. எங்க ஐயா நான் எங்க வேலை பார்த்துருக்கணும் அங்க எல்லாமே என் கூட வந்திருக்காங்க. என்னைய பார்த்து யாராவது விஷ் பண்ணா கூட எங்க ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க ஐயா வையம்பட்டிக்கு வந்தாங்கன்னா நான் எங்க போனாலும் என் கூட கார்ல ஏறி வந்துருவாங்க. எங்க ஐயா இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கும்போது ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் கூட இல்லையா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதே இல்லை. 15 நாளுமே ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேயா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவா இழுத்து மூச்சு விடுங்க ஐயா, அப்படின்னா சரியாகிடும், அவசர அவசரமா மூச்சு விடாதீங்க அப்படின்னா சரியா, அவங்க வேலையை போய் பாருங்கய்யா, என்னையால நீங்க கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு உங்க வேலையில எதுவும் கஷ்டம் வந்துட போகுது, லீவ் எல்லாம் போடாதையா அப்படின்னு அந்த நிலைமையில கூட சொன்னாங்க. நான் கொள்ளு பேத்தி வரைக்கும் பார்த்துட்டேன், நீ கவலைப்படாதையா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்க எந்த ஃபங்க்ஷன்னாலும் எங்க ஐயாவை ஃபர்ஸ்ட் எங்க ஐயா எப்பயும் தனியாவே தான் கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க. வேகமா யார்ட்டையும் இது பண்ண மாட்டாங்க, பக்கத்துல பார்த்தா பேசுவாங்க. ஃபங்க்ஷன்ல எங்க ஐயாவை தேடி போய் ஐயா அப்படின்னு போவோம். இந்த ஃபங்க்ஷன் எங்க ஐயாவுக்காகவே கொண்டாடுறோம். ஆனா எங்க ஐயாவை பார்க்க முடியல. ஆனா எங்க ஐயா எங்க கூடயே தான் இருக்காங்க, எப்பயுமே எங்க கூட தான் இருப்பாங்க. ஹாப்பி பர்த்டே ஐயா. எது
எதையும் நல்லது மட்டும்தான் நினைப்பாரு, யாருக்கும் தொல்லையா இருக்க மாட்டாரு. ஆனா இந்த விஷயம் ஒரு மனுஷன் நல்ல ஹெல்த்தி கண்டிஷன்ல நல்லா சுகமா இருக்கப்போ எல்லாத்துக்கும் நிறைய நல்ல பண்புகள் இருக்கலாம். ஆனா இறக்குறதுக்கு சில வினாடிகள் மட்டும்தான் இருக்குங்கிறப்ப கூட அவர் இதே கேரக்டர்ஸோட இருந்தாரு. அவர் உடல் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சாலும் அவர் மனசு அதே மாதிரி மற்ற டைம்ல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தாரு. அந்த ஒரு விஷயம் நம்ம யாராலையும் அப்படி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் படிக்கல, ஆனா அவர் எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலும் அவர் தான் முதல்ல நான் குடும்ப தலைவரா நான் பேசணும் அப்படின்னு ஸ்டேஜ் ஏறி மைக்ல அவ்வளோ கணீர்னு அந்த குரலோட பேசுவாரு. இந்த குடும்பத்தின் தலைவராக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு கணீரான குரலால எல்லாத்தையும் வரவேற்பாரு. இந்த மேரேஜ் ஹால்ல கூட அவர் நிறைய தடவை பேசியிருக்காரு. அவர் படிக்கல, ஆனா நல்ல அறிவியல் அறிந்திருந்தார். அவர் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லயும் அவரோட குடில் டெக்கரேஷன், அந்த லைட்டிங்ஸ் அதெல்லாம் எங்க அப்பா கூப்பிட்டு காமிப்பாரு. ஐயா படிக்கல, ஆனா எப்படி செட் பண்ணியிருக்காரு பாரு, லைட்டை போட்டிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு, ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு எங்க அப்பாவே அதை பார்த்து வியந்து எங்கள்கிட்ட அடிக்கடி காமிப்பாரு. அவர் படிக்கல, ஆனா நல்ல பக்குவம் பெற்றிருந்தார். அவர் யாரையும் குறை கூறி நான் பார்த்ததில்லை. அவர் எதையும் எவரிடமும் எதிர்பார்த்ததில்லை. அவரோட அந்த வைராக்கியம் தான் இன்னைக்கு இந்த தலைமுறையை உருவாக்கி இருக்கு. இந்த தலைமுறையில ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு என்ஜினியர் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு அவரோட அந்த வைராக்கியம் மட்டும்தான் காரணம். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் வயல்ல இறங்கி விவசாயம் பண்ணேன், ஆனா என் பிள்ளைங்க அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை தான் நான் அவங்களை படிக்க வச்சேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. அந்த வைராக்கியம் தான் இப்ப நம்ம ஒவ்வொருவரும் இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் மட்டும்தான். அப்புறம் அவர் எங்களுக்கெல்லாம் சிலுவை போட்டு ஒவ்வொரு தடவை சிலுவை போடுறப்பையும் என் பேத்திக்கு நீண்ட ஆயுசும் நல்ல சுகமும் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அந்த கடைசியா அவர் இறக்குறதுக்கு அந்த முந்தின நாள் வினிக்கு பர்த்டே வந்துச்சு, எங்க மாமா பர்த்டே வந்துச்சு. அந்த பர்த்டேல அவர் கை கால்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனாலும் அவர் வென்டிலேட்டர்ல இருந்தப்போ கூட அவர் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பிளஸ் பண்ணி எல்லாரும் நல்ல சுகத்தோட நீண்ட ஆயுசோட நல்லா இருங்க அப்படின்னு மனசார வாழ்த்தினாரு. அவர் அப்பா இறந்ததுல இருந்தே அவருடைய இறப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார். அவரோட மிகப்பெரிய வாழ்நாள் ஆசை ஒண்ணுதான். அது என்னன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட எல்லா பேரன் பேத்தி கொள்ளு பேர பிள்ளைங்க அத்தனை பேரும் என்னை சுத்தி ஊதுபத்தி குடிச்சு எனக்கு நிக்கணும், அது ஒண்ணுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு எப்போ சொல்றதுமே அதேதான். எல்லாரும் என்னை சுத்தி நின்று இத்தனை பேர பிள்ளைங்க கணக்கு பண்ணுவார், இத்தனை கொள்ளு பேத்தி பேரன் எல்லாரும் என்னை சுத்தி நின்று எனக்கு ஊதுபத்தி குடிச்சு எனக்கு நீங்க இறுதி மரியாதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அவர் ஆசைப்பட்டது கடைசியா நிறைவேறிடுச்சு. அப்புறம் ஃபாதர் பிரசங்கத்துல சொன்னாரு, ஒரு செத்து பிழைத்தவர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு 5 செகண்ட்ஸ் 3 குரூப்பை போய் பார்த்தேன். ஒருத்தவங்க மோட்சத்துல இருந்தாங்க, ஒருத்தவங்க உத்திரி கிறிஸ்தவத்துல இருந்தாங்க, ஒருத்தவங்க இது நரகத்துல இருந்தாங்க. இப்போ இறந்தவர் எந்த குரூப்ல, ஃபர்ஸ்ட் குரூப் இல்ல செகண்ட் குரூப்ல இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அவரு கண்டிப்பா கிடையாது, அவர் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல மோட்சத்துல மட்டும்தான் இருப்பாரு. ஏன்னா அவர் மனசால யாருக்குமே எதுவுமே கெட்டதே நினைச்சிருக்கவே மாட்டாரு. அவர் யாருக்கும் தொல்லையும் கொடுத்திருக்க மாட்டாரு. அதனால அவர் கண்டிப்பா மோட்சத்துல மட்டும்தான் இருப்பாரு. அப்புறம் இப்போ நான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் டெய்லி டிராவல் பண்ணிட்டு வரேன். நாகப்பட்டினத்துல கூட டெய்லி போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தேன். அப்பெல்லாம் ஐயா என்னை கூப்பிட்டு, சீக்கிரமா நம்ம ஊர் பக்கம் வந்துறியா, காசு எதுவும் செலவாகுதுன்னா சொல்லியா, பார்த்துக்கலாம், காசுக்காகலாம் யோசிக்காதையா, நம்ம ஊர் பக்கம் சீக்கிரம் வந்துறியா அப்படின்னு ஒவ்வொரு தடவை என்னை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாரு. நான் தான் அவரை திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜுக்கே வந்துருவாயா அப்படின்னு கேட்பேன். வந்துடலாமாயா, திண்டுக்கலுக்கே நீ வந்துருவியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா என்னை கேட்பாரு. அப்புறம் எனக்கு 2மே பையன். 2வது பையன் பிறக்கிறப்போ என்கிட்ட பாத்தியா, நான் ரொம்ப வேண்டிட்டேன் உனக்கு பையன் பிறக்கணும்னு. உங்க அம்மா என்கிட்ட 2வது பையன் பிறந்தோடனே உங்க அம்மா என்கிட்ட சொன்னுச்சு, இப்படி நீ பாரு வேண்டி அவன் 2மே ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு உங்க அம்மா என்னை திட்டுதியா,
ரெண்டுமே ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு இப்போ நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேயா அப்படிங்குவாரு. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு கடவுள் பக்தி. அவர் கேட்டு கடவுள் வந்து எனக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்துருக்காருன்னு அவர் ஆணித்தரமா நம்பினாரு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறப்போ சித்தப்பா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு. ஆனா அந்த டைம்ல அவருக்கு வந்து அது ஒரு சாதாரண ஒரு சின்ன வியாதியா தான் எங்களுக்கு தோணுச்சு. அது கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வருவாரு நான் 100% நம்பினேன். ஆனா நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும். அந்த ஏமாற்றத்தை என்னால கொஞ்ச நாளைக்கு தாங்கவே முடியல. ஏன்னா அவர் இறக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளமே கிடையாது, அது ஒரு சாதாரண விஷயம் தான். பட் அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி கடவுள் அவரை கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சார் போல. ஆனா அந்த மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன், அவர் ஏன் எப்படி இறந்தாரு, அவருக்கு இருக்கிற அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு அவர் இறக்க சான்ஸ் கிடையாது. பட் அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டு எங்க வீட்டுக்காரே சரி எங்க அக்காவே சரி நான் டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எப்படி இறந்திருப்பாரு, இதனாலயா அதனாலயா அப்படின்னு டெய்லி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அவரு நமக்கு விட்டு அவரோட 90 இயர்ஸ் ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் தான் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே நினைக்கிறோம். வயதானவர்கள் நம்முடன் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது ஒரு வகையான செல்ஃபிஷ்னஸ் தான். ஏன்னா அவங்க இப்போ அந்த 90 இயர்ஸ்ல உடல் வலுவிழந்து உறுப்புகள் செயல்திறன் குறைந்து நல்ல உணவு உண்ண முடியாமல் அவங்க ஆக்சுவலா கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அவங்க இறப்பை எதிர்பார்த்து தான் காத்திருப்பாங்க. ஆனா நம்ம தான் அவங்கள பிரிய மனசு இல்லாம நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கஷ்டங்கள் நிறைந்த உலகை விட்டு அவர் ஒரு நிம்மதியான ஒரு நிலைக்கு சென்றிருக்கிறார். ஏன்னா நாம் நம்மை தேற்றிக் கொண்டு அவர் நினைவுகளுடன் நடை போடுவோம். இனி அவரை போல இன்னொருவரை காண்பது அரிது. அவரின் நல்ல பண்புகளில் சிலவற்றையாவது நாம் அவரிடம் கற்றுக்கொண்டு பின்பற்ற முயற்சிப்போம். வாழும் போதே நமக்கு ஒரு தெய்வமாக இருந்தவர் இன்று உண்மையிலேயே நம் குல தெய்வமாக மாறியிருக்கிறார். அவர் நம்முடன் என்றுமே இருப்பார். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து மருமகள் லாவண்யா. ஐயாவை வாழ்த்து இயலவில்லை, இல்லப்போ கலங்கி மகிழ்கின்றேன். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதே அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. இதன்படி எங்கள் ஐயா அவரும் அவர் மனைவி ஆசைப்பட்டது போல அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இறுதி வரை உழைத்து தனக்கு பிடித்த இடத்தில் நல்ல எண்ணம் கொண்டு தன் வேலைகளை தானே செய்து உறவுகளுடன் இனிய சொற்கள் பேசி இறைவனின் சித்தப்படி வாழ்ந்தவர் எங்கள் ஐயா ஆரோக்கியசாமி அவர்கள். எனது திருமணத்தின் முன் எனது தாத்தாவை இழந்த எனக்கு அந்த இடத்தை நிரப்ப வந்த நீங்கள் இந்திரிகள். இன்முகத்தோடு சாமி பொண்ணு பேத்தி என்று அழைத்து பஞ்சப்பட்டி எனது 3ஆம் உறவை நிலைநிறுத்தியது என்று பாசம் காட்டியவர். எனது உடல் நலக்குறைவு காலத்திலும் எனக்காக இறைவேண்டும் செய்தீர்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் காயம் உண்டு, அதை மன வலிமையுடன் புன்னகையால் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு ஒன்றை ஆழமாக பதித்து இறை நம்பிக்கையுடன் மனநிறைவோடு வாழ வேண்டும் என்றும் எப்போதும் சொல்வீர்கள். இப்போதும் எப்போதும் எங்கள் நிலைவிலும் ஜெபத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஈஸ்டருக்கு வந்துட்டு ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். எப்பவுமே கிறிஸ்மஸ் முடியும் போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு 3 வருஷமா வீட்டில் குடில் வச்சோம். அந்த குடில் ஜீசஸ்ல வந்துட்டு கிறிஸ்மஸ் பூசை முடிஞ்சோடனே ஐயா தான் வந்து பேபி ஜீசஸை வந்து இன்ஃபன்ட் ஜீசஸை வந்து குடியில் வைப்பாங்க. அப்போ ஈஸ்டர் முடிஞ்சோடனே ஐயா சொன்னார், இந்த குடியில் வச்சுட்டு இந்த தடவை 2 பேர பிள்ளைங்க வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். கிறிஸ்மஸ் வந்துச்சு, பேர பிள்ளைங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஐயா இல்லை காவியங்கள்ல அவ தாத்தாக்காக எழுதுனா ஒரு அன்பு இருக்கு. அன்புள்ள தாத்தா, நான் உங்களது கடைசி பேத்தி என்பதால் உங்களிடம் மிக குறைந்த நேரத்தை செலவிட்டவர். இது மிக குறுகிய காலமே என்றாலும் உங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவித்தேன்.
தோட்டத்தில் அமர்ந்து உங்களுடன் மிக மகிழ்ச்சியாக பேசியதில் சந்தோஷம் அடைந்தேன். மிக விரைவிலேயே குடும்பத்தை சேர்ந்தவராக நான் உணர்ந்ததற்கு முக்கியமானவரில் நீங்களும் ஒருவர். நான் உங்கள் ஆசீர்வாதத்தை பெறும் ஒவ்வொரு முறையும் ஆண் குழந்தை எனக்கு பிறக்கும்படி ஆசீர்வதித்தீர்கள். ஆனால் உங்கள் கொள்ளும் பேரனை ஆசீர்வதிக்க தற்போது நீங்கள் இல்லை. எனினும் இறைவனின் பக்கத்தில் இருந்து அவனை ஆசீர்வதிப்பீர்கள். நான் உங்களை கடைசியாக சந்தித்த போது நீங்கள் 2 நாட்களில் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் அதன் பிறகு உங்களை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. என்னையும் என் குடும்பத்தையும் நேசித்ததற்கு நன்றி. அன்றும் என்றும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு நன்றி. நீங்கள் எப்போதும் எங்கள் நினைவில் இருப்பீர்கள். தாத்தா. வளர்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜெர்மின் கூட சேர்ந்து நிறைய நாள் செடியை வெட்டுவாங்க, 2 பேரும் சேர்ந்து தண்ணி விடுவாங்க. தாத்தா தான் சொல்வாரு, சாமி நம்ம செடி நல்லா தண்ணி ஊற்றணும்யா, ஊற்று நல்லா வளரும்யான்னு சொல்ல ஜெர்மினும் தாத்தாவும் சேர்ந்து நிறைய நாள் செடிகளுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாத்தாக்கு நான் இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டா இருக்கியா, நல்ல வாய்க்கு நல்லா இருக்கியா அப்படி சொல்லுவாங்க தாத்தா. ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவரோட சில குணங்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். யாரையுமே குறை சொல்லவே மாட்டாரு. ஒருத்தரை தாழ்த்தி, ஒருத்தரை உயர்த்தி, ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதே இல்லை. இது நாள் வரைக்கும் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. ஐயா, பொண்ணு, சாமி, பேத்தி, பெரிய பேத்தி, சின்ன பேத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சாப்பிட கொடுத்தாலும் அதை மறுக்கவே மாட்டாரு. அவருக்கு தேங்காய் சட்னி சேராது ரொம்ப நாள் எனக்கு தெரியவே தெரியாது. சாப்பிட்டுட்டு போயிருவாரு. அப்புறம் சின்னம்மா வீட்டுல போய் ரொம்ப கஷ்டப்படுவாராம். அப்புறம் தான் நாங்களாவே ஐயோ சாரி தாத்தா அப்படின்னு சொன்னா, இல்லையா உனக்கு என்ன முடியுதோ நீ செய்யா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த சிச்சுவேஷனையும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. என் பிள்ளைக்கு நிறைய நேரம் தாலாட்டு பாடுவாரு. பிள்ளைங்க ஜெயிடன்ல ரொம்ப நேரம் ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப சரியா நான் ஆட்டுறையா அப்படின்னு ஆட்டுவாரு. ஆனா நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்பு. உடனே சரியா நீ தள்ளிக்க, நீ இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு கூட பாடு அப்படின்ட்டு உட்கார சொல்லுவாரு. அவர் ஆட்டுவாரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன், ஹம்பிளான பர்சன். அக்டோபர் 17 தாத்தா தவறினாங்க. நான் 13 போய் ஹாஸ்பிட்டல்ல தாத்தா என்னையா அப்படின்றாரு. தாத்தா இன்னைக்கு எனக்கு பர்த்டே தாத்தா அப்படின்ட்டு அப்போ கூட அசராம சாமி பேத்திக்கு நீங்க தான் எப்பயும் அவர் ஸ்டாண்டர்டா ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. அதே மாதிரி சொல்லி நேற்றுக்கு சிலுவை போட்டு பிளஸ் பண்ணாரு. சில நினைவுகள் தாத்தா கூட எங்களால மறக்கவே முடியாது. அவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வாங்கிங்க மருமகள்லாம் ரொம்ப நாள் பாண்டிங்கா இருக்கும். நான் ரொம்ப எனக்கு அவர் கூட இருந்த மெமரிஸ் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் எனக்கே ரொம்ப அட்டாச்சா இருக்காரு. பாப்பா ஃபர்ஸ்ட் பிறந்தப்ப எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு பாப்பா பார்க்கறதுக்காண்டி. அப்ப சொல்றாரு, என் வீட்டுக்காரமாவே பிறந்துருச்சியா அப்படின்னு கையில தூக்கி வச்சு பாப்பாவை சொன்னாரு, இது யார்கிட்டையும் சொல்லிடாதையா, என் வீட்டுக்காரமாவே பிறந்துருச்சு, என் கையில வந்து கொடுத்துட்ட நீ அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி பாப்பாவுக்கும் தம்பிக்கு 6 வருஷம். தம்பி பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தம்பி பிறந்தான். அவரால் நடந்து கூட இந்த படியில ஏறதுக்கு சிரமப்படுவாரு. அப்ப புடிச்சுக்கிட்டே நேர வந்து கண்டிப்பா கவலைப்படாதையா, உனக்கு வந்து பேரதான் பிறப்பான் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி அவர் ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒரு குடும்பசாலி யாருமே இல்லை. மாமா அருகில் உள்ள கிணற்றில் தண்ணீர் வைப்பார். அதை பார்த்து அந்த தண்ணீரை சிரமப்படுவார். நானும் சேர்ந்து தண்ணீர் எனக்கு பழக்கம் இல்லாத அத்தை சேர்ந்து சரிம்மா கொஞ்சம் கிட்டம் க்ளோஸ் ஆகுது.
இல்லை பேசு நீ ராணி நன்றாக வீட்டு வேலைகள் செய்யும். நாங்கள் இருவரும் சேர்ந்து வீட்டு வேலைகள் செய்வது மகிழ்ச்சியாக இருக்கும். நான் திருமணமான புதிரி முள்ளிவாடி குடும்ப சூழ்நிலை பார்த்து நான் உங்களுடன் உச்சிப்பிள்ளைக்கு வரவில்லை, நான் ராணியுடைய முள்ளிவாடியில் இருந்து கொள்கிறேன் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். சற்று சிரமம்தான் என்றாலும் அத்தையுடனும் ராணியுடனும் சேர்ந்து தரையில் அமர்ந்து மாவு அரைத்ததை மறக்கவே முடியாது. தற்போது இவன் மாமாவை பற்றி கூறுகிறேன். நான் திருமணமாகி வீட்டுக்கு வந்தவுடன் இந்த நிச்சயம் எனக்கு பெண் பார்த்து வரும்பொழுதும் அத்தை தான் வந்தார். நிச்சயதார்த்தத்துக்கும் மாமா வரவில்லை. நான் திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்துதான் எங்களுக்கு திருமணம் இரவு நடந்தது. நான் திருமணமாகி வீட்டுக்கு வந்தவுடன் ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கிறேன். என் கணவர் மற்றும் அவர் தம்பிகள் அனைவரும் மாமாவுடன் எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த விஷயம் என்றாலும் நண்பர்களைப் போலவே பேசிக் கொள்வார்கள். இவர்களுடன் சேர்ந்து சக்தி வேலும் சாமி ஜோசப் அருண்ராஜனும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மாமாவை தலைவர் என்றும் அத்தையை தலைவி என்றும் அவர்கள் அழைத்து பேசுவார்கள். அதனால் அப்போதிருந்து மாமாவை எல்லாரும் தலைவர் என்றுதான் சொல்வார்கள். ரம்யா ராமநாதபுரம் அருகே மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருந்தார். நாங்கள் உச்சிப்புள்ளி என்ற ஊரில் தங்கியிருந்தோம். ராமேஸ்வரம் அருகில் இருந்ததால் அத்தை மாமா யார் இந்த வீட்டுக்கு விருந்தாடி வந்தாலும் அவங்கள நான் தான் கூட்டிட்டு போவேன். அப்போ ராமேஸ்வரத்துக்கு 2 ட்ரெயின் தான் உண்டு. காலையில் 2 ட்ரெயின் போகும், சாயந்தரம் 4 மணிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு கூட அந்த ட்ரெயின் வரும். வேற தரை வழி மார்க்கம் இல்லை, அந்த ட்ரெயினில் மட்டும்தான் போக முடியும். அப்போ நான் தான் இவர் ஸ்கூலுக்கு போயிடுவார், நான் தான் யார் வந்தாலும் அவங்களை கூட்டிகிட்டு போவேன். அத்தை மாமா வந்த பொழுது நான் தான் அவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு குதிரை வண்டி பிடிச்சி ராமர் பாதை வரலையும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டிலேயே ஏதாவது சமைச்சு கொண்டுட்டு போவேன். அந்த சமைச்சு கொண்டுட்டு போனது அந்த ராமர் பாதம் அந்த இடத்துல நிறைய அப்போ வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ நிறையா முந்திரி காடுகளும் மணல் வழியுமா இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அத்தை மாமாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரெயின் ஏறி மண்டபம் அந்த அக்கறை எல்லாம் பார்த்துட்டு அந்த கடற்கரை வழியாக நடந்து வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வருவேன். அப்போ அத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் என்னை வந்து கூட்டி வைக்க வரும்போதே இவங்கெல்லாம் அப்போ மாமா பழனி மாமாவும் வந்தாங்க. அன்னைக்குள்ள கேட்கலையா? கேட்குதா? அன்னைக்குள்ள தப்புச்சேன் அப்பாய் மட்டும் இல்லை, அன்னைக்கே பாட்டைக்க மாட்டாங்க. சரி, அது மாதிரி அப்புறம் பாட்டையா எங்கள் ஊருக்கெல்லாம் கரண்ட் திண்டுக்கல்லிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர். இப்பொழுதுதான் கார் பஸ் எல்லாம் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கார் பஸ் எல்லாம் கிடையாது, நடந்துதான் வருவார்கள். தாத்தா மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனவர்கள் மட்டும் சைக்கிளில் வருவோம். தாத்தா படிக்கிறதுக்கு 9ஆவதுக்கு சைக்கிளில் தான் வந்தேன். ஆனால் சைக்கிளில் கால் எட்டாது, மேலே ஏறி சீட்டில் உட்காந்தா எட்டாது, கம்பியில் உட்காந்து, அது ஒரு கம்பி இருக்கு பார்த்தியா, அதில் உட்காந்து தான் ஓட்டிட்டு வருவேன். காரு பஸ்ஸு எதுவும் வராதனால எந்த கவலையும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் அங்கே ஏறி வீட்டில் ஏறினா அரைப்படல் போட்டுட்டு தான் வருவேன். அப்போ முழுப்படலுக்குலாம் எட்டாது, அரைப்படல் போட்டுட்டு வந்தான். அப்போவே இந்த பெரியார் சிலைலாம் இருந்துச்சு. அப்படி வந்து நேராக ஸ்கூலுக்குள்ளே போனால் ஸ்கூலில் மட்டும் எழுதி போட்டிருப்பாங்க, யாரும் மிதிவண்டி ஓட்டி கொண்டு உள்ளே வரக்கூடாது, வாசல் இறங்கி கழுவிட்டு தான் போகணும். அது மாதிரி அதனால் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு சிறிய ரோடு தான் இருந்துச்சு. அப்போ 2 பக்கமும் புளிய மரம் இருக்கும். ஆற்றில் வந்தால் பயமாக வேற இருக்கும். இடையில சில இடத்துல மேடாக இருக்கும், பந்து கட்டி மிதிக்கணும். அது மிதிச்சு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அடுத்த பக்கத்தில் நான் வண்டி ஓடும். அது மாதிரி வந்து படிக்க வந்தேன். அது மாதிரி பார்த்தா எங்கள் ஊர் வந்து 6 கிலோமீட்டர்.
இப்போ பார்த்தோம்னா சைக்கிளே தான், பஸ்ஸு, காரு, வண்டி இதுதான் இருக்கும். சரி, இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த மாதிரி போய் பஸ்ஸில் எப்பயாவது ஒரு பஸ் இருக்கும், 1ஆம் நம்பர் பஸ்ஸு தாமரப்பாடின்னு ஒரு பேர் போட்டு வந்துருக்கோம். அதில் போய் இறக்கணும்னா ஏற்கனவே கதையை சொன்னேன், 2 உயரமான கல் அது மேலே இருக்கும். நாங்கெல்லாம் மல்லு கட்டி அதில் ஏறி உட்காந்துருக்கோம். என்னன்னா இவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கிறாங்க இந்த கல்லை அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஏன் அவ்வளோ உயரமாக வச்சுருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுதா? அந்த கல்லுக்கு பேர் வந்து சுமைதாங்கி கல்லுன்னு பேர். புரியுதா? இப்போதான் எடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் நடந்து தான் வருவாங்க, கொஞ்சம் தூரத்துலேருந்து நடந்து திண்டுக்கலுக்கு வரணும். அப்போ தலையில் வச்சிருக்கிற சுமை கஷ்டமாக இருக்குன்னா அது மேலே வச்சு கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருந்த ரெஸ்ட் எடுத்து அப்புறம் தூக்கி வச்சிடலாம். ஒருவேளை தரையில் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இறக்கி வச்சுக்கலாம், திரும்ப தூக்க முடியுமா? முடியாது. அதுக்காக வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஏறி உட்காந்து நாங்களும் விளையாடுவோம். ஏன்னா எங்கள் காலத்தில் கூட யாரும் சிமெண்ட் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து திண்டுக்கலுக்கு வந்த மாதிரி நினைப்பில்ல. ஆனால் ரோடு போடுறதுக்கு அந்த 3 கல்லையும் எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் நல்ல கல்லாக இருக்கும். அது ஒரு கதை. அதனால் அது மாதிரி போனோம்னா நம்ம ஊர் வந்து இப்போ வீடு பார்த்துருப்பீங்க, பெரிய உயரமாக இருக்கும். அந்த காலத்தில் போனோம்னா ஆற்றுக்கு வரும். இதெல்லாம் இறங்கி போனோம்னா ஆற்றுக்குள்ளே தண்ணியும் ஓடும் சில சமயத்தில். அதனால் அங்கே போய் இறங்கி போனோம்னா பொம்பளைங்க 1-2 ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி இறச்சிக்கிட்டு இருப்பாங்க கிணத்துல இருந்து. ஏன்னு கேட்டால் அப்போ எல்லாம் வேறு எதுவுமே இல்லை, தண்ணி மட்டுமா இறக்குவாங்க. யாரா வர்றது புதுசாக இந்த பக்கம் வர்றாங்களேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இறக்கி வரும். இறக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கை கூட பிடிக்காம வந்துடுவாங்க, திக்கு வருவாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு அம்மையா ஒரு நாள் பாட்டாயி கூட சேர்ந்து நானும் தண்ணி எடுக்க வர்றேன்னு சொல்லி போய் தண்ணி அரைச்சி ஊற்றிட்டாங்க. ஊற்றினா தலைகளையும் வைக்க தெரியாது, இடுப்புலையும் வைக்க தெரியாது. இடுப்புல தூக்கிட்டு வந்தா கீழே உருவா போகுதான். அதில் கட்டி தூக்கி நல்ல நேரம் ராணி அப்பாயா ஐயா அம்மாயா மாட்டீங்க அவங்க போய் பாதி தூரம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் ராணி இன்னும் வருது. அதனால என்ன ஒன்றுனா அது நல்லா தண்ணி. அதே மாதிரி தாத்தாவும் ஒரே ஒரு நாள் என்னை எடுத்து விட்டுருக்காங்க. ஆளுங்களான்ட்டு 2 குடம் தூக்கணும் பொழுது என்னை வாடான்னு தூக்கி விட்டு என் தலையில் தூக்கி வச்சுருச்சு. ஆனால் நான் கீழே போடலாமல் ஒழுங்க வழியாவே தூக்கிட்டு இருந்தேன். அதனால தாத்தா அம்மா எங்கள் அம்மா கூட தண்ணி எடுத்து அனுபவமும் தாத்தா வந்து எடுத்துக்கலாம் எழுதி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன கதை எழுதியிருக்கோம்னா, பாட்டையா வந்து 5ஆவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் நல்லா வாசிப்பாரு. எங்களை 10ஆவது வரைக்கும் கூட கூப்பிட்டு அந்த 10ல் என்னென்ன மாறுறாங்க சரி அதை போய் தொடர்ந்து பார்த்தா அது இல்லை இதில் இருக்காங்கன்னு தெரியாது. வாசிச்சு பார்த்தா வாசிக்க முடியாது. 2 எழுத்து வாசிப்போம், 3ஆவது வாழ்க்கை என்னன்னு தெரியாது. என்ன எழுதிட்டாங்களோ எனக்கு தெரியலன்னு உங்களை படிக்க வச்சது அவ்வளோதானான்னு சொல்லிட்டு அவரு சூப்பராக வாசிச்சுருவார். அவர் 5ஆவது தான் படிச்சிருக்காரு. அதனால் அந்த எழுத்துலாம் அவர் சூப்பராக வாசிச்சுருவார். மிச்ச கதை தெரியும். பாட்டையா வந்து மேடையிலலாம் பேசுவார். கொஞ்ச நாள் சொல்லிக் கொடுத்து பாட்டாயி இறந்த பிறகு வந்து இருப்பார். பாட்டாயி எப்போவுமே பாட்டாயி சொல்கிறது கூட கேட்பார். சரி, அப்புறம் என்ன இருக்குன்னா இந்த பச்சை கதையெல்லாம் தெரியும். எங்கள் பாட்டாயி எங்கள் அம்மா பேர் தெரியுமா? நிறைய பேருக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சாலும் கை தூக்கு பார்ப்போம். புஷ்பம் சொல்லிட்டாங்க. ரைட், தெரியும். எந்த ஊருன்னு தெரியுமா? பஞ்சம்பட்டி. அதான் கரெக்ட். எங்கள் அம்மா ஊர் வந்து பஞ்சம்பட்டி. ஓகே, அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. அவங்களுக்கு தெரியும், அம்மா தெரியும். அவங்க 8 பேர பிள்ளைங்க. யாராவது 4 பேரும் 8 தான். அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 8 பேர பிள்ளைங்க. 8 பேர பிள்ளைங்கள் மூலமா ஒவ்வொருத்தர் 2 16 வரணும். 8 2 16 வரணும். இப்போ 14 இருக்காங்க. சரி, அப்படியா? அப்புறம் அடுத்தது வந்து என்ன முக்கியமான கதை என்ன? முக்கியமான கதை என்னன்னா வருது. தாத்தா வந்து தாத்தா பிறந்த வருஷம் 1956. தாத்தா பிறந்த வருஷம் என்னது? 56. அப்போ எல்லாம் 5 வருஷத்துக்கு சும்மா தான் தெரியும் ஊருக்குள்ள. எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது. கரெக்டாக 1961 வந்து 1ஆவது போகணும். நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாம் தாத்தா அங்கே அவங்க சுற்றி ஏமாற்றிட்டு இருந்தது. பாட்டாயி சொல்லுவாங்க, டேய் ஸ்கூலுக்கு போகணும்னா கூட அவங்க பேரமாக சேர்த்து விட்டாங்க. நாளைக்குமா அப்படிங்கிறது
சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு 4-5 நாள் ஏமாத்திட்டேன். போகலாம், நாளைக்கு போகிறேன். ஒரு நாள் பாட்டையா வந்து மாடு முன்னாடி தோளில் கலப்பையை வச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து ஏங்க பள்ளிக்கூடத்தையே போக மாட்டேங்கிறேன், என்ன கிளம்புனா பாரு. அவர் கொஞ்சம் கோபம் நடந்திருப்பாரு. விட்டாரு அட்டி சாப்பிட்டு குத்தில. ஏன்னா அவனை என்ன ஏற்கனவே நாளைக்கு இருந்தேன், இன்னைக்கு போனா இதே மாதிரி எத்தனை நாளைக்கு சொல்லுவேன் அப்படியே அடிச்சாரு. ஒரே ஓட்டான் ஓட ஆரம்பிச்சவங்க 1961. ஆனாலும் அடிவாதனால நிறைய பேருக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. எங்கள் ஊரில் அந்த 1வது போனதுல வந்து நாங்கள் ஒரு 2-3 பேர் இருப்போம். பள்ளிக்கூடத்துக்கு எவனவே வரலையோ போய் புடிச்சிட்டு வாங்கலான்ட்டுருவாங்க. அதனால போனோம்னா ஒரு பார்த்து மேலே ஏறிக்கிட்டா ஸ்கூலுக்கு வர பயந்துக்கிட்டு இன்னொருத்த போய் ஒழிச்சிருக்கேன். ஆனாலும் போய் எவனா ஒரு 2 அங்கே உட்காந்துருங்க, இங்கே உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சரை கொடுத்தோம். எங்கள் ஸ்கூல் 1வது எது தெரியுமா? அங்கே ஒரு கோயில் இருக்கு பார்த்தியா, இப்போ புது கோயில். அதில் முன்னாடி இருக்கிறதே 1வது, இந்த பக்கம் இருக்கிறது 2வது. சிலுவை மாதிரி இருக்கா, நம்ம வீட்டிலேருந்து போனோம்னா ஒரு சைடு இருக்கிறது அது 2வது, அந்த பக்கம் இருக்கிறது 3வது. அப்போ 3 வகுப்பு இருந்தானா போயிருக்கியா. அதில் கோயிலில் செபம் பண்ணுவாங்க என்னன்னு தெரியாது. மாதத்துக்கு ஒரு தடவை அப்பாய் மாதிரி யாரையும் போடுவாங்க, சாமியார் வர்றாரு செவன் சொல்லாமன்ட்டு. அது வரைக்கும் அது பள்ளிக்கூடத்தையா. இப்போத்தையா குழந்தை தாத்தாவே அதை கொஞ்சம் புதுப்பிச்சு நல்லா வச்சுக்காரு. அதனால் அந்த இடம்தான் 1வது 2வது 3வது படித்த கதையெல்லாம் அறிவாங்க. சரி 1961 போனோம்னா அப்போ எங்கள் காலத்தில் வந்து 11வது வரைக்கும் படிக்கும். 11வது வரைக்கும் 1வது 2வது 3வது கடைசியில் 11வது முடிஞ்சிருச்சு. அப்போ 11 வருஷம் முடிஞ்ச உடனே காலேஜுக்கு போகணும். காலேஜில் பியூசின்னு ஒன்று, அப்புறம் பிஎஸ்சி. ஆனால் அதில் ஒரு 4 வருஷம் போயிடுச்சு. எம்எஸ்சி 2 வருஷம். எம்எஸ்சி 2 வருஷம்னா 6 வருஷம் காலேஜ். அதெல்லாம் டவுசர் போட்டு நம்ம எல்லாம் ஜெயில் 2 ஆரம்பிச்சு